Welcome to aramiasacademy. Myself is Rajesh, Faculty of Current Affairs and Sociology. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா India and Nepal. India and Nepal full relations நமக்கு தேவையில்லை, பட் இப்ப நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இந்தியாவும் நேபாளும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்காக சண்டை போட்டுக்கிறாங்க. தட்ஸ் a region called Kalapani. So அதை பத்தி நம்ம ஃபுல்லா பேசிடுவோம். Before getting into the particular issues, Treaty of Sugauli is very important. இந்த ட்ரீட்டி எப்ப சைன் பண்ணாங்கன்னா 1815ல சைன் பண்ணாங்க. யாரும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் நேபாள் சீஃப், அப்ப இருந்த நேபாள் சீஃபும் சைன் பண்ணாங்க. ஏன்னா இண்டோ நேபாள் வார்ல நேபாள் தோத்து போயிருப்பாங்க. சோ வெஸ்டர்ன் நேபாளோட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற சிக்கிமையும் நேபாளோட வெஸ்ட்ல இருக்க சில ரீஜன்ஸையும் இந்தியா, அப்ப இருந்த பிரிட்டிஷ் இந்தியா வாங்கியிருப்பாங்க. அப்ப ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. காலாபானின்ற ஒரு ரீஜன்ல காலி ரிவர் ஒன்னு ஓடுது. அந்த காலி ரிவரோட ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லா நேபாள், காலி ரிவரோட வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லா இந்தியா அப்படின்னு சிம்பிளா எழுதி முடிச்சிருப்பாங்க. பட் நேபாள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலி ரிவர் எங்க ஒரிஜின் ஆகுதோ அங்க இருந்து ஈஸ்ட பார்க்கணும். காலி ரிவர் எங்க ஒரிஜின் ஆகுதோ அங்க இருந்து ஈஸ்ட் பார்த்தா காலாபானி இஸ் அ பார்ட் ஆஃப் நேபாள். பட் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, காலின்ற ரிவர் அதுக்கு ஏன் அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா காலாபானி ரீஜனாலதான் அதுக்கு காலின்ற பேர் வந்துச்சு. சோ காலி ரிவர் அப்படிங்கிறது காலாபானி ரீஜன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரிவர். அந்த இடத்துல இருந்து பார்த்தா காலாபானி இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. சோ மேக்சிமம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான். ஈஸ்ட் ஆஃப் காலி ரிவர் சொல்லி முடிச்சிட்டாங்க, வெஸ்ட் ஆஃப் காலி ரிவர் சொல்லிட்டாங்க. நேபாள் என்ன சொல்றாங்க, எங்க ஒரிஜின் ஆகுதோ அதுல இருந்து பார்த்தா காலாபானி எனக்குன்றாங்க. இந்தியா அது எங்க ரிவர் காலியா இருக்கோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா காலாபானி எனக்குன்னு சொல்றாங்க. சோ இதான் இந்த பேசிக் ஃபைட் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். இப்ப இந்த இஷ்யூ ஏன் இவ்வளவு பெருசாச்சு அப்படின்னா, இப்ப நம்ம ரீசெண்டா ஆர்டிகல் 370 அமெண்ட் பண்ணி ரிப்பீல் பண்ணி ஜேஎன்கேவை ரெண்டா பிரேக் பண்ணி 2 யூட்டியா மாத்தும் போது அந்த பொலிட்டிக்கல் மேப்பை ரிலீஸ் பண்ணும்போது அந்த காலாபானி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸ இந்தியா அது அப்படின்னு சொல்லி அந்த மேப் ரிலீஸ் பண்ணாங்க. And I want to show this that particular small area and this is a particular small area. What I find இந்த இடத்துல இருக்கு. So இதான் அந்த காலாபானி அப்படின்ற ரீஜன். இந்த ரீஜன் இந்தியா அதுன்னு சொல்லி ஒரு மேப் ரிலீஸ் பண்றாங்க. இந்த மேப்பை பார்த்தோன்னு நேபாளுக்கு கோவம் வந்துருச்சு. அகைன் they are starting the same problem. Kalapani is ours. In fact, in the particular treaty, அதாவது treaty of Sugauli-ல the position of Nepal was keep on changing. முன்னாடி என்ன சொல்றாங்களோ அதை அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றதுல, பின்னாடி என்ன சொல்றாங்களோ அதை சப்சிக்வெண்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்க. Keep on changing. As like China is doing, Nepal is also following the same footpath. So அதனால இப்ப ரீசெண்டா அந்த பர்டிகுலர் காலாபானின்ற இடத்த அவங்களுதுன்னு காமிக்கிற மாதிரி அவங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி ஒரு நியூ பொலிட்டிக்கல் மேப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Subsequently, on May 8th, India inaugurated தாராச்சுல்லா லெப்பு லேக். தாராச்சுல்லா லெப்புங்கிறது ஒரு பாஸ். லெப்பு லேக் இஸ் ஆக்சுவலி தி பார்ட் ஆஃப் திஸ் காலாபானி. இந்த ரீஜன்ல தான் இருக்கு லெப்பு லேக்கும். இந்த லெப்பு லேக் ரீச் பண்றதுக்காக இந்த தாராச்சுல்லா லெப்பு லேக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பாஸ்க்குள்ள ஒரு ரோட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இந்தியா. அந்த பர்டிகுலர் ரோடு ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன் முக்கியம்ன்றதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா கேன் யூ see something called சீலா பாஸ். இந்த சீலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன்ல இருக்கு. 1962 வார்ல இந்த சீலா பாஸ் is better fortified than the particular Lipule pass. பட் அந்த சீலா பாஸே ஈஸியா சைனா கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த பிரம்மபுத்திரா வேலி வரைக்கும் வந்துருவாங்க 1962 வார்ல. அப்ப இந்தியாவுக்கு பயம் இருக்கு, நாளைக்கு வார்னு வந்துட்டா இந்த பர்டிகுலர் தாராஹுலா லிப்பு லேக் இந்த பர்டிகுலர் பாஸ் மூலமா சைனா ஈஸியா உள்ள வந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். தட் இஸ் சீலா பாஸ் இஸ் மோர் fortified. That particular Sila pass is more fortified than this particular Lippu Lake. Lippu Lake is actually vulnerable. அப்ப இந்த ரீஜனை கனெக்ட் பண்ணி நம்ம ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். பிகாஸ் நாளைக்கு எதனாவது ஒரு வார்னு வந்துச்சுன்னா we need to mobilize our armed force. இது ரெண்டுமே யார கோவம் ஏற்படுத்துது அப்படின்னா நேபாள கோவத்தை ஏற்படுத்துது. நேபாள் என்ன சொல்றாங்கன்னா, you are constructing a particular road that is going through Kalapani and Kalapani is mine. That is not India's. அப்படின்னு நேபாள் நம்புறாங்க.
அதனால ரீசெண்டா அவங்க கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி புது பொலிட்டிக்கல் மேப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் மேப்ல திஸ் காலாபானி லிப்பு லேக் எல்லாம் அவங்களுது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, டிப்ளமசிக்கு இப்ப வாய்ப்பு இல்ல, அந்த நியூ பொலிட்டிக்கல் மேப் ரிலீஸ் பண்ணதுனால நம்ம இனிமே டிப்ளமசிக்கு போற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்தியா சைனா இஷ்யூ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிறதுனால சப்சீக்வெண்டா இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசுவாங்க ஒன்ஸ் தி இந்தியா சைனா இஷ்யூ சப்சைட் ஆனதுக்கு அப்புறம். சோ ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால எப்படி நம்ம ஃப்ரெண்டா இருந்த ஒரு நேஷன், த பர்டிகுலர் நேபாள் இஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட் டு இந்தியா. புதுசா இப்ப வந்திருக்கிற பிரைம் மினிஸ்டர் சர்மா ஒய்லி இஸ் வெரி க்ளோஸ் டு இந்தியா. பட் இப்ப பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பாலிசி ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் சைனா, சேஞ்ச் இன் பாலிசி ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் சைனா என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் நேபாள். யூஎஸ்ஏவும் நேபாள கான்சென்ட்ரேட் பண்றாங்க, சைனாவும் நேபாள கான்சென்ட்ரேட் பண்றாங்க. So too much of inflow of FDI and FFI which creates a feel of nationalism. அதனால சர்மா ஒய்லி இப்ப அவங்க ஊர்ல அந்த நேஷனலிசம் பிரின்சிபலை கொண்டு வந்து he want to hold his position in Nepal. சோ அததான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பிலீவ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அதே சர்மா ஒய்லி ரொம்ப க்ளோஸா இருந்தார் இந்தியா கூட. பட் the same சர்மா ஒய்லி is actually doing against India and India have categorically rejected that talks is not possible now because அவங்க அந்த மேப் ரிலீஸ் பண்ணது டெஃபினட்டா இந்தியாவோட சாவரனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு சின்ன மேட்டர் தான், ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு சைடுமே இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.